கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோன் தோசை எப்படி செய்யறதுன்றது. ஸோ யூஸ்வலாக ஹோட்டலுக்கு போனால் கோன் ஷேப்பில் தோசை கொடுத்தாங்கன்னா அது எப்படி செய்கிறாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே திங்க் பண்ணியிருப்போம். அதுக்கு ரொம்ப பெருசாக திங்க் பண்ணலாம் தேவையில்லைங்க. நார்மலாக நம்ம வீட்லேயே அந்த கோன் தோசை செய்யலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்கிறதுன்றது கப் இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெட் கிரைண்டர் இல்லைன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணி நைஸ் ஸ்மூத் பேட்டராக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச பேட்டரை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. புளிக்க வச்சிங்கன்னா அதோட அளவு 2 மடங்காக இந்த மாதிரி பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை சுடுறதுக்கான மாவு ரெடி. ஸோ இப்போ எப்படி கோன் தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் தவாவை தோசைக்கல் மேலே வச்சு அதை நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து அது உடனே ஆவியாகி போச்சுன்னா நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க. மாவு ஊற்றிட்டு எவ்வளோ தின்னாக உங்களால் தோசையை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா தின்னாக இருந்ததுனா தான் தோசை கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கோன் ஷேப் அழகாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ தின்னாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1.5 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் தோசை சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் தோசை முழுசுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்பான கரண்டியோ இல்லைனா கத்தி யூஸ் பண்ணி தோசையோட சென்டரில் இருந்து நேராக ஒரு கோடு மாதிரி கிழிச்சு விடுங்க. நீங்கள் கிழிச்சு விட்டோன்னா தோசை பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிழிச்சு விட்டுருங்க. இன்னொரு தடவை காமிக்கிறேன். தோசையோட சென்டர் பாயிண்டில் இருந்து நேராக ஒரு கோடு இந்த மாதிரி கிழிச்சு விட்டுக்கோங்க. கிழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை தவாலேருந்து செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம கிழிச்சு விட்டோம் இல்லையா, அதை இப்படி பிரித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். அதை நான் ரோல் பண்ணுற மாதிரி இப்படி ரோல் பண்ணுங்கள். ஒன் சைடாக இருந்தால் அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா ரோல் பண்ணிவிட்டு இதை நேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோன் ஷேப் தோசை கிடச்சிரும். ஸோ கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே கோன் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிறிஸ்பியான கோல்டன் ப்ரௌன் கலரில் கோன் ஷேப்டு தோசை ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபிஸ் அதுவும் தமிழில் வேணும்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.